என்னது ரோபோ சங்கர் திரும்பி வர போறாரா? இது நான் சொல்லலங்க. அவங்க மனைவியே மேடையில பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிரபலமா இருக்கக்கூடிய ரோபோ சங்கர் அவர் இருக்காரு இல்லையா? 15 நாள் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்த விஷயம் பெருசா பேசுபொருளா இருந்துச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரி, ஸ்டாண்ட் அப் காமெடி இண்டஸ்ட்ரி, டிவி இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர் ரொம்ப அதிகமா வொர்க் பண்ண அவர் வேலை பார்த்த அந்த டிவி நிறுவனம் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோபோ சங்கர் அவருக்காக ஒரு குட்டியான இரங்கல் மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர் அவருடைய இந்த சர்வீஸ பாராட்டி, அவருடைய பயணத்த பாராட்டி, ஒவ்வொருத்தரும் மேடையில வந்து அவருடைய நெகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொன்னையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது, திடீர்னு ரோபோ சங்கருடைய மனைவி மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் கணவர் இப்போ ட்ரிப்புக்கு போயிருக்காரு. எப்படின்னா ஃபாரின் ட்ரிப் மாதிரி. எப்ப அவருடைய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுச்சோ, அப்ப திரும்பி வந்துருவாரு. அந்த மாதிரி தான் நான் நெனச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா எங்க மனச விட்டு அவர் போகவே இல்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நெறைய ரோபோ சங்கர் அவர்களுடைய நெருங்கிய வட்டத்துல இருந்தவங்கலாம் மனசுல பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய பேச்சு, அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனுஷன மறந்துடலாம். காதல மறக்க முடியாது. கண்டிப்பா எப்பயும் கூட இருப்பாங்கன்ற மாதிரியும், எந்த சூழ்நிலையிலயும் நமக்கு நெருக்கமானவங்க நம்ம கூட தான் நம்மளுடைய உணர்வு ரீதியா நாம உயிரோட இருக்க வரைக்கும் இருக்க தான் போறாங்க. நினைவுகளில் நீங்காமல் என் கணவர் என்னோட இருப்பாருன்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. நெறைய நெருங்கிய நண்பர்கள் ரோபோ அவர்களுடைய இயல்பு பத்தி எல்லார்கிட்ட பேசும்போது செல்லக்குட்டி அந்த பாசமா, பிரியமா பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும், உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவகார்த்திகேயன எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேருக்கு இடையில இருந்த அந்த பாண்டிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் மேடைகள்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கிடைக்கிற தருணம் ஒவ்வொன்னுலயும் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்ப இல்லன்னும் பொழுது, அவருக்கான அந்த கண்டோலன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். ரொம்பவே நிறைவா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.